இங்கிருக்கும் அனைத்து மரங்களின் பழத்தையும் நீ ருசிக்கலாம் என்று ஆண்டவர் கூறியுள்ளார் அல்லவா? ஏவாள் திரும்பி பார்த்த பொழுது ஒரு சர்ப்பம் பேசிக் கொண்டிருந்தது. ஆமாம், நாங்கள் எந்த பழத்தை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதென்றார். ஓ, என்ன பேசுகிறாய்? நீ நினைப்பது மிகவும் தவறு. இவ்வளவு ருசியான பழம் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய வாய்ப்பே இல்லை. ஆண்டவரின் எண்ணமே நல்லதையும் கெட்டதையும் புரிந்து கொள்ளும் ஞானத்தை தரும் இந்த மரத்தின் பழத்தை நீ உண்டால் நீயும் அவரைப் போலவே ஆகிவிடுவா என்று அவருக்கு பயம். இதனால் உனக்கு சரியான முடிவு எடுக்கும் திறன் வந்துவிடும். எது சரி எது தவறு என்று உனக்கே புரியும். ஏவாள் அந்த பழத்தை பார்த்து அது எவ்வளவு ருசியாக இருக்கும் என்று நினைத்தாள். ஆண்டவரை போல புத்திசாலித்தனமும் பலமும் இருந்தால் எப்படி இருக்கும்? முயற்சி செய்யலாமே. அவள் சர்ப்பத்தின் பொய்யை நம்பி அந்த பழத்தை புசித்தாள். அவள் வயிற்றில் ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது. அவளுக்கு என்ன பிரச்சனை என்று புரியாமல் மிகவும் குழப்பமடைந்தாள். எனக்கு வயிறு மிகவும் வலிக்கிறது. ஏதோ வினோதமான ஒன்று எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததை நினைத்து அவள் மிகவும் குற்ற உணர்ச்சி அடைகிறாள். அவள் தவறு செய்தாள் என்பதை நிச்சயம் புரிந்து கொண்டாள். அவள் சில பழங்களை சேகரித்துக் கொண்டு உடனே ஆதாமிடத்தில் ஓடினாள். ஆதாம், இந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், நன்றாக இருக்கும். அவர்கள் அந்த பழத்தை சாப்பிட்டுவிட்டு அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு ஆதாம் ஏவாளிடத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அவர்கள் சந்தோஷமின்றி ஆண்டவரிடத்தில் அச்சம் கொண்டார்கள்.